முக்கிய செய்தி: பழனி கோவில் கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்பு அகற்றும் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற உயர்ந்த நீதிபதி பாரியாஸ் தலைமையில் உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைத்து உயர்ந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிரிவல பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனுக்குடன் தாமதமின்றி அகற்ற வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளனர். நீதிமன்றம் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு அகற்ற பலமுறை உத்தரவிட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பழனி கிரிவல பாதை இனிமேல் தள்ளுவண்டி கடையில் கூட இருக்கக்கூடாது என நீதிபதிகள் கூறியுள்ளனர். திருத்தொண்ட சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் மதுரை கிளை ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் உலக பிரசித்த கோயிலாகும். இந்து சமய அறநிலை கட்டுப்பாடுள்ள பழனி முருகன் கோயிலுக்கு வழங்குவோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இங்கு முழு ஆற்றில் அகற்றுவினர் கோரியிருந்தார். இயற்கை இதை விசாரித்த நீதிபதி முழுமையாக ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவிட்டிருந்தது. இதை நிறைவேற்றதை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் அப்பொழுது ஆக்கிரமிப்பு அகற்றப்படுகின்றனர். ஆக்கிரமிப்பு அகற்றிய பின்பும் உடனடியாக மீண்டும் வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இதை ஏற்கமற்ற நீதிபதிகள் கிரிவல பாதையில் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.